சங்கீத பகுதியிலிருந்து பாஸ்டர் அவர்கள் தன்னுடைய வார்த்தையை வந்திருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த 78ஆம் சங்கீதம் 1 முதல் 72 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 25வது வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்திருக்கிறோம். இந்த சங்கீத பகுதியிலே ஆசாப் எழுதினதான மஸ்கில் என்னும் போதக சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரனை கர்த்தர் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டு அவர்களை ஒரு தேசமாக ஸ்தாபித்தார். இஸ்ரவேலின் சரித்திரத்தை அவர்களுடைய பின் சந்ததியாருக்கு போதிக்கும் வண்ணமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே இஸ்ரவேலின் வரலாறு என்று சொல்லும் பொழுது மோசே முதற்கொண்டு தாவீது வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்திலே செய்த அற்புதங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துதலும் குறித்தும் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு அவரை எப்படி பயன்படுத்தினார் என்பதை குறித்துதான் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியிலே நம்முடைய தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 78ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் என்று சொல்லும்போது இஸ்ரவேலர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். இச்சித்ததை என்று சொன்னால் விருப்பப்பட்டதை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆசையாய் அவர்கள் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். டிசையர் லாங்கிங் என்ற அர்த்தமாக இருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தரின் காலை வேளையில் என்ன விருப்பத்தோடு அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருந்தாலும் எல்லா விருப்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அவர் மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்தருளி உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாடாது இருக்கிறீர் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அவர் தமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று பார்க்கிறோம். நீதிமான்களாகிய தேவ பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் விரும்புகிறதான காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசையினுடைய டெஃபினிஷன் என்னவென்று பார்க்கும்போது பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆசையானது அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம், கண் கண்டதே நலம் என்று பார்க்கிறோம். அநேக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைத்துக் கொள்ளும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆக இக்காலை வேளையிலே தேவ பிள்ளைகளாக நாம் ஒருமனப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம். அவர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இக்காலை வேளையிலே என்ன காரியத்தை விரும்பி வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். யாருடைய விருப்பத்தை யாருடைய ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கும்போது இஸ்ரவேலரை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 105ஆம் சங்கீதம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினால் அவர்களை திருப்தி ஆக்கினார். ஹல்லேலூயா. கேட்டார்கள், காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலே அவர்களை திருப்தி ஆக்கினார். ஹல்லேலூயா. கேட்டதை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். இச்சைக்கேற்ற போஜனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். இங்கு மன்னாவை குறித்து நாம் பார்க்கிறோம். வானத்து அப்பம், தூதர்களின் அப்பம்,
பிதாக்கள் புசித்ததான அப்பம். இந்த மன்னாவிற்கு பல பெயர்கள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மன்னாவை குறித்து யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலும், என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்த சங்கீத பகுதியிலே 78ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இங்கெல்லாம் மன்னாவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சீன் வனாந்திரத்தில் வந்திருக்கும் பொழுது எங்களுக்காக அப்பத்தை கொடுப்பவர் யார், எங்களுக்கு புசிக்க கொடுப்பவர் யார் என்று மோசேயிலே வனாந்திரத்திலே வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று மோசேயிலே கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கு மன்னாவை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இந்த வானத்து அப்பத்திற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். ஒவ்வொரு நாளைக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளிலும் நாம் சேர்த்து வைக்கும் பொழுது கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த மன்னா எந்த நேரத்திலே பெய்யப்படும் என்றால், விடிய காலத்திலே பனி பாளையத்தை சுற்றிலும் பெய்திருக்கும். அந்த பனி பெய்து நீங்கின பின்புதான் மன்னா பெய்திருக்கும் என்று பார்க்கிறோம். உருட்சியான ஒரு சிறிய வஸ்து போல இருக்கும். பனிக்கட்டி பொழியத்தனையாக இருக்கும். இதை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய ஒரு 30,000 பேருக்கு மேலாக இருந்தார்கள். இருந்த போதிலும் தேவன் தம்முடைய ஜனத்தை அவர்கள் கேட்டார்கள். கேட்டதை கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் அப்பத்திற்காக கர்த்தரை நோக்கி கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மன்னாவை பொழிந்தருளினார் என்று பார்க்கிறோம். இந்த மன்னா ஒவ்வொரு நாளைக்கும் வேண்டியதை நாம் சேர்க்க வேண்டும். 6ஆம் நாளில் இரட்டத்தனையாக நாம் சேர்த்து வைக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே மன்னா பெய்யாது இருக்கும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மன்னாவினுடைய அளவு என்று பார்க்கும்போது கொத்தமல்லி விதை அளவாகவும் வெண்மை நிறமாகவும் ருசி தேனில் இட்ட பணியாரத்திற்கும் அல்லது புளி ஒலிவ எண்ணெயுடைய ருசிக்கு ஒப்பாக இருக்கிறது. இதுதான் மன்னாவினுடையதான காரியங்களாக இருக்கிறது. இந்த மன்னா எப்படி கர்த்தர் பொழிந்தருளினார் என்றால், தம்முடைய பிள்ளைகள் கேட்டார்கள், கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வர்ஷிக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். வானத்தினுடைய எல்லா கதவுகள் திறக்கப்பட்டது. மன்னாவை அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணினார். வானத்தின் அப்பத்தை தம்முடைய பிள்ளைகள் கேட்டதினாலே தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்ட உணவு தூதர்களுடைய அப்பமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பூரணமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆகாரத்தை அவர்கள் வர்ஷிக்க பண்ணின தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 40 வருஷம் அளவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பொழிந்தருளப்பட்டிருக்கிறது. தனக்கு ஒரு ஓவர் என்கிறதான அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக நாம் வாசித்த வேத வசனத்திலே காளைகளை வரப்பண்ணினார்கள், கேட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னா அவர்களுக்கு தினமும் பொழிந்தருளப்பட்டதினாலே மன்னா அவர்களுக்கு வெறுப்பாய் இருந்தபடியினாலும் இச்சைக்கேற்ற போஜனத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டே, அதாவது தங்களுக்காக இறைச்சியை தாரும், இறைச்சியை வர்ஷிக்கப்படும் என்று கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக காளைகளை அவர் வரப்பண்ணினார். இந்த காளைகளை குறித்து என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும், 28ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார் என்று இச்சை உள்ளவர்கள் ஆகி அவர்கள் கேட்கும் பொழுது மோசே கர்த்தரிடத்திலே, இந்த வாரம் எனக்கு ஒரு மிஞ்சின வாரமாகி இருக்கிறது. உம்முடைய
உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காததே போகிறது இந்த ஜனங்கள் நிமித்தமாக அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் என் கை பிடிக்கிட்டோ என்று கேட்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய நடுவிலே அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். ஒரு மாதம் அளவு நீங்கள் காளைகளை புசிப்பீர்கள் என்று 70 பேரை கூட்டிக் கொண்டு ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது, அவர்கள் தீர்க்க தரிசனம் உடைந்த போது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு சமுத்திரத்திலிருந்து காளைகளை தம்முடைய பிள்ளைகளுக்காக வர்ஷிக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2 முழம் உயரம் இருக்கிறதான அளவிற்கு காளைகளினாலே பாளையத்தை முழுவதுமாய் கர்த்தர் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். கொஞ்சமாய் சேர்ந்தவர்களே 10 ஓமரை எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகள் கேட்டதை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்முடைய வல்லமையினாலே அவர் தென்றலை வீச செய்து மாம்ச தூளத்தனையாகவும் கடற்கரை மணலை போல பறவைகளை அவர் வர்ஷிக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டால் தேவனாகிய கர்த்தர் கேட்டதை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக தேவ பிள்ளைகள் கேளுங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கேட்கிறதான ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் என்ன விரும்பி கேட்டாலும் அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். 2வது காரியமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களையும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6-7 வசனங்களையும் வாசிப்போம். இரண்டிலும் ஒரே வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீர் விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இங்கு சாலமோன் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இந்த சாலமோன் ராஜா கிபியோனிலே போய் தேவனுக்கென்று சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இந்த சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவது என்று பார்க்கும்போது, இந்த சர்வாங்க தகன பலிக்கு பழுதற்ற ஆடாக இருக்கலாம், அல்லது மாடாக இருக்கலாம், அல்லது காளையாக இருக்கலாம். நம்மில் எந்த அளவுக்கு தக்கதாக நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தக்கதாக நம்ம காளையோ அல்லது மாடோ அல்லது ஆடோ ஏதாவது ஒன்றை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினருக்காகவும் அந்த பலிகளை நாம் செலுத்துவது மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. இது இஸ்ரவேலுடைய வழக்கமாக இருக்கிறது. பாவ நிவாரண பலியாக இருக்கலாம், அல்லது குற்ற நிவாரண பலியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. முழு சரீரத்தையும் எரித்து பலி செலுத்துவதுதான் சர்வாங்க தகன பலியாக இருக்கிறது. இந்த சர்வாங்க தகன பலியிடம் மறுபேதான் எரிபலியாக இருக்கிறது. அதாவது தோல் உரித்து சங்கு சங்காக துண்டித்து அதனுடைய மாம்சத்தையும் மற்ற எல்லா பொருட்களையும் தகனிப்பதுதான் சர்வாங்க தகன பலியாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தை அனுப்பி சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டதினாலே இனி நாம் செலுத்தத்தக்கதான வேறொரு பலி இல்லை என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் நாம் என்ன பலிகளை செலுத்த வேண்டும் என்று பார்த்தால், ரோமருக்கு 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே உங்கள் சரீரங்களை
நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இனி ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவ பலியாக உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. நம்மை நாமே நாம் அர்ப்பணித்து அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்களையும் கனியாக்கிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் அதை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு செலுத்துங்கள் என்று பார்க்கிறோம். காலையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனும் தினந்தோறும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த சாலமோன் கர்த்தருக்கு பலி செலுத்தினது போல நாம் கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஹல்லேலூயா. பலி செலுத்தி விட்டாலே கர்த்தர் உனக்கு தரிசனமாகி உன் விருப்பம் என்னவென்று கேட்கும்போது சாலமோனிடத்தில் கேட்கும்போது ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தந்தார்கள். இத்தனை திரளான ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காகவும் அரசாட்சி செய்வதற்காகவும் அந்த ஜனங்களின் நன்மை தீமையை வகையறுக்கத்தக்கதாகவும் ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தந்தர்களும் என்று சாலமோன் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். சாலமோன் கேட்டது போல ஞானத்தையும் விவேகத்தையும் உணர்வுள்ளதான ஒரு இருதயத்தை கர்த்தர் தந்தார். எப்படி ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டும், எப்படி ஜனங்களை வழிநடத்த வேண்டும், எப்படியெல்லாம் புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்கிறதான ஒரு அரசாட்சி, ஒரு ஆளுமைக்குரியதான ஒரு ஞானத்தையும் விவேகத்தையும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் தந்தார். நீ கேட்டதை மாத்திரமல்ல, கேளாதிருக்கிறதான ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் மகிமையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சாலமோனுக்கு தேவன் அருளின ஞானத்தை பார்க்கும்படியாக அநேகர் விடுகதைகளினாலே அவனை சோதிப்பதற்காக வந்த போதிலும் சாலமோனுடைய ஞானம் சிறந்ததாக இருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தர் சாலமோனுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் மனோவிருத்தியையும் அவருக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இங்கு நாம் பார்க்கிறோம், பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். கேட்கிறதான காரியங்களிலே உன்னுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவது போல பலி செலுத்துகிறதான காரியத்திலும் கர்த்தர் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 145வது வசனம் சங்கீதத்திலே 19ஆம் வசனத்திலே அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர், அதாவது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்களை குறித்து பார்க்கும்போது யாத்ராகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இங்கு எபிரேய மருத்துவச்சிகளை குறித்து பார்க்கிறோம். சிப்பியார் பூவாலை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கு பார்க்கும் பொழுது எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகிறதை பார்வோன் ராஜாவும் அவனுடைய குடிகளெல்லாம் கண்டிருக்கும் பொழுது இவர்கள் வளர்த்து இருக்கிறார்கள், நமக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நம்மை அழித்து விடுவார்கள் என்று எண்ணி எபிரேயர்களை அழித்துவிட ஆண் பிள்ளைகள் ஆனால் அவைகளை கொன்று ஆற்றிலே போடுங்கள் என்கிறதான ஒரு கட்டளை பிறப்பித்தது இந்த மருத்துவச்சிகளுக்கு. இப்படி சொல்லும் பொழுது இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண் பிள்ளைகள் எல்லாவரையும் உயிரோடு அவர்கள் காப்பாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். தேவன்
இவர்களுக்கு நன்மை செய்தார். தேவனுக்கு பயந்ததினாலே அவர்கள் குடும்பங்களை தழைத்து வளரும்படி தேவனாகிய கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது என்று பார்க்கிறோம். 3 விதமானதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இச்சித்ததை கர்த்தர் கொடுத்தார், விருப்பப்பட்டதை கர்த்தர் கொடுத்தார், நீ விரும்பினதை கர்த்தர் உனக்கு கொடுத்தார். கேட்கும் பொழுது நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுகிறது, வழி செலுத்தும் பொழுது நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுகிறது, கர்த்தருக்கு பயப்படுவதனாலே நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுகிறது. இக்காலை வேளையிலே நீங்கள் என்ன மன விருப்பத்தினோடு வந்திருந்தாலும் உங்கள் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் இந்த சங்கீதம் உதவி கொடுத்து கொண்டால் நாம் கரங்களை எழுதி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கேட்டதையெல்லாம் தருவார் ஈஸ்வரன்.